ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஆந்திராவில் ஸ்ரீகாக்குளம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கோம். நேற்று நைட்டு சம்பவங்க. அது என்னன்னு லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி இங்கேருந்து கிளம்பி நம்ம நேராக வந்து விஜயவாடா போயிடுவோங்க. இப்போ வந்து நம்ம வைசாக்கை தாண்டி போயிட்டுருக்கோம். நமக்கு நேர் லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வைசாக் இருக்குது. நான் வந்து அவுட்டர் ரிங் ரோடு எடுத்து நம்ம வந்து பைபாஸ்லேயே போயிட்டுருக்கோங்க. ரோடு செம்மையாக இருக்குது. நான் வந்து வைசாக்குள்ளெல்லாம் போகலை, ஏன்னா போகிறதுக்கு மேபி நம்ம இன்றைக்கி டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிரும். இங்கேருந்து சென்னை 858, நெல்லூர் 619, விஜயவாடாவுக்கு 300 சம்திங். ஸோ விஜயவாடா நம்ம போகணும். டைமும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 12:45 ஆகிருக்கு. நம்ம இடையில எங்கிட்ட சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பி போகிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஈவினிங் போகிற மாதிரி இருக்கும். வைசாக் போனோம் அப்படின்னா எனக்கு இந்த வெயில் வந்து வித்தியாசமாக இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு மாதிரி நல்ல ஒரு செம்ம கிளைமேட்லேயே ஓடிட்டுருந்தோம். நேற்று இன்னைக்கு பார்த்திங்கன்னா செம்ம வெயிலுங்க. இங்கே தான் நம்ம இருந்ததே. பட் வந்து என்னென்னா ஒரு கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 40 days வந்து நம்ம அந்த கிளைமேட்டில் இருந்துட்டு டக்குன்னு இங்கே வரும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐயோ கைஸ், ஸோ அந்தளவுக்கு அங்கே கிளைமேட் நல்லா இருந்துச்சுங்க. இங்கே தான் வந்து இன்ஜின்லாம் பயங்கரமாக ஹீட் ஆகுது. நம்ம ஊற்றிருக்க இன்ஜின் ஆயில் வேறு வந்துட்டு நான் முன்னாடி வந்து ரேசிங் ஆயில் ஊற்றிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு இன்ஜின் அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. லைக் அந்த ஹீட் ஆகிறதோட வேகம் வந்து கம்மியாக இருக்கும். பட் இப்போ நம்ம ஊற்றிருக்க ஆயில் வந்து ஷோரூமில் ஊற்றின ஆயில். ஸோ அதில் எனக்கு அவ்வளோ சிறப்பாக தெரியல. ஏன்னா முன்னாடியே தெரியும் லைக் வந்து ஹீட் வந்து டக்குன்னு ஆகும். அதனால் ஏற்கனவே வேறு நமக்கு இங்கே வெளியில் இருக்க இந்த கிளைமேட்டுக்கும் இந்த இன்ஜின் ஹீட்டுக்கும் ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சு. என்ன நம்ம அங்கே போயிட்டு வந்தோன்னா ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரோடு அங்கிட்டும் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. சரி நம்ம வந்துட்டு நம்ம நேராக இங்கே கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேங்க. ஏன்னா விசாகப்பட்டினம் போயிட்டு வைசாக் தானே, எனக்கு அந்த பேரில் குழப்பிக்கிறேன். விசாகப்பட்டினத்துலேயும் விஜயவாடாவையும் குழப்பிக்கிறேன் அப்பப்போக்கி. ஸோ வைசாக் போயிட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் கைஸ். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைவேல தான் வந்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது 6 வே இருந்துச்சு. டக்குன்னு இந்த மாதிரி கட் ஆகுது. இப்போ தான் ரோடு ஒர்க்ஸில் நடந்துகிட்டு இருக்கும் போல் இருக்குது. அங்கங்கே ஊருக்குள்ளே பூந்து அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம வந்து இப்போ நேராக வந்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணி யானம். ஸோ அந்த யானம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னா அங்கே என்ன பிளேஸ் இருக்குலான்னு தெரில. பட் மேப்பில் பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல மட்டும் யானம்னு சொல்லி தமிழில் எழுதியிருப்பாங்க அந்த மேப்பில். ஸோ ரொம்ப வைபாக இருக்கும். லைக் நம்ம வந்து இந்த துபாயிலெலாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐலாண்டாக நிறையா இருக்கும். அதில் ஒவ்வொரு ஐலாண்டையும் ஒவ்வொரு கண்ட்ரியோட நேம் எழுதியிருப்பாங்க. அது பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்தியா அப்படிலாம் போட்டு எழுதியிருப்பாங்க. அது அங்கே இருக்க எம்பசியா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து அந்த இடத்துல யானம்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த வழியாக போயிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம வந்து இந்த கோஸ்டல் ரோடு வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அது ரோடு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிலாம் எனக்கு தெரியல. பட் வந்து எனக்கு வந்து கோஸ்டல் ரோடு வழியாக போயாகணும் ரொம்ப ஆசை. ஸோ அதனால் அது வழியாக போகிறேன் கைஸ். என்னாச்சு ரைட்ரா? அடுத்த சம்பவம் கைஸ், செயின் கீழே விழுந்துச்சுங்க. விழுகலை, கலண்டருக்கு அவ்வளோ லூஸாக இருந்துச்சு. மெதுவாக போகிறப்ப இந்த ஃபஸ்ட் கியரில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 2-3 நாளாகவே இருந்துச்சு. லைக் வந்து ஃபஸ்ட் கியரில் போகும்போது ஒரு மாதிரி இழுத்து போகிறது. சிறப்பான சம்பவமாக இதை எப்படி நான் மாட்டுறது? ஓ மை காட், செயின் லூப் வேறு போடல. அதான் ரொம்ப ட்ரையாக இருக்குது. செயின் லூப் போட்டுட்டு இதுக்கு பேர் தான் செய்கை அப்படிங்கிறதா? முதல்ல லூப் அடிக்கணுங்க. சுத்தம் இவ்வளோ லூஸாக இருக்கா? அடக்கடவுளே, அப்போ நிறையா டைம் கீழே விழுவுமே. இங்கே பாருங்க,
ரொம்ப சங்கடம். இதை இழுத்து வைக்க கூட முடியாதுங்க. ஏன்னா டயர் கிட்டத்தட்ட நான் இவ்வளோ தூரம் இழுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இழுத்துக்கிறது ஒன்றுமே இல்லை. இல்லாட்டி இடையில ஏதாவது ஒரு கண்ணியை வந்து எடுத்துட்டு மாட்டினா மட்டும்தான் உண்டு. பார்ப்போம், ட்ரை பண்ணுறேன். கைஸ், நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து காப்பி பண்ண முடியலையா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு மெமரி கார்டு வாங்கினீங்க. இப்போ தான் வந்து எந்த ஊர் லாரிங்க? தமிழ்நாட்டு லாரிங்க. இப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஐய, கிராசிங்கில் சங்கட்டங்க. இங்கே வரைக்கும் இருக்குங்க லைனு. கிட்டத்தட்ட பல நாளுக்கு அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேங்க. இங்கெல்லாம் வந்து சிக்கன் ரைஸ் கேட்டால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ நார்த்தெல்லாம் அங்கே கொஞ்சம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வெறும் ரைஸும் அப்புறம் வந்து சிக்கன் குழம்பையும் தருவாங்க. இங்கே வந்து அப்படி இல்லை, ஒரு வைபாக இருந்துச்சு. ஆப்போசிட்டில் பாருங்கள், இன்னும் வந்து ஸ்டில் வந்து இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. பாவம் அந்த லாரி, ரொம்ப சங்கடம். போயிட்டே இருப்போம் கைஸ். இன்னும் வந்து 127 கிலோமீட்டர்ஸ் இருக்குது யானம்க்கு. அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து விஜயவாடா போகலாம். ஓகே, யானம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு பார்ட்டு வந்து அங்கே இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் யானம், அந்த ஏரியா பேர் தான் யானம். மேப்லேயே போயிட்டு ஜூம் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க ஏரியா ஃபுல்லாமே வந்துட்டு தமிழ் அப்புறம் வந்து இங்கிலீஷில் வந்து போட்டிருப்பாங்க அந்த ஏரியா பேர் எல்லாமே. ஸோ எனக்கு முன்னாடியே இது கசின் சொன்னாப்புல, பட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னார், நான் மறந்துட்டேன் இந்த இன்ஃபர்மேஷனை. இப்போது டீ கடையில் உட்காந்து தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். யானம் இது பண்ணிவிட்டு நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். அங்கேயே வந்து ஸ்டேட் போட்டிருக்காங்க, ஆந்திரா, அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட், அது மாதிரி போட்டு இது குட்டியூண்டாக இருக்குது, கொஞ்சம் ஊண்டாக இருக்குது. பார்த்துக்கோங்க, பாண்டிச்சேரியில் ஒரு பகுதி இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் நம்ம நேராக அங்கே போகலாம் கைஸ், செம்ம ஃபன்னாக இருக்க போகுது போங்க. இப்போ வந்து கையினாடா அப்படிங்கிற ஏரியாவில் போயிட்டுருக்கோம். இந்த நேம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேங்க, ஆனால் எப்போ தான் ஞாபகம் இல்லை எனக்கு தெரியல. அங்கே இருக்க வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் வந்து பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. கைஸ், ஆமாங்க, அங்கே இருக்கிறதுக்கெலாம் பிஒயின்னு தான் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், முன்னாடி இனோவா போயிட்டுருக்கு. எஸ், பாண்டிச்சேரியோட ஒரு பகுதி தாங்க வந்து அந்த யானம், கஹினாடா. இதுலேயும் இந்த ஏரியாவில் ஏதோ டூரிஸ்ட் பிளேஸஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி ஒவ்வொன்றா நான் பார்த்துட்டு போகிறப்போ ஏற்கனவே நமக்கு நடந்த சம்பவத்துக்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேஸ் எடுத்துகிட்டே இருக்குது. நம்ம வேறு கொஞ்சம் போகணும், வேலைகள் இருக்குது, வருவோம் கைஸ். இப்போ வந்து எல்லாமே இப்போ ஆல் இண்டியா ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரையல் போயிருக்கோம். நான் அதுதான் சொல்ல தோணுது. லடாக் போயிட்டு வரும்போது புலம்பிகிட்டே வந்துருப்பேன், அடுத்த தடவை இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இப்போயும் சொல்ல போகிறேன். இது என்ன அப்படின்னா, நிறையா பிளேஸ் பார்த்துருக்கோம், நம்ம பார்க்காத பிளேஸ் ஏகப்பட்டது இருக்குது கைஸ். நம்ம ஆல் இண்டியா ஃபுல்லாக ப்ராப்பராக சுற்றி பார்க்கணும்னு நினச்சோன்னா வருஷம் எடுக்கும், அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. ஒரு நாள் நடக்கும், அதுவும் நடக்கும். இது நெல்லா இல்லை வேறு என்னங்க? பார்க்க வித்தியாசமாக இருக்குது, நெல் மாதிரி தெரியல இதை பார்த்தா. பட் எனிவே செமையாக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு அப்புறமேல போகலாங்க. பக்கத்தில் வந்துட்டோம், பாண்டிச்சேரி பக்கத்தில் வந்துட்டோம். ஆந்திராவில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி. எஸ், எல்லாமே பிளேஸ் நேம் வந்து தமிழில் தான் போட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் ஓரத்தில் நின்றுட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு இங்கேயே வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. அப்படி வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸு. அப்படி இங்கிட்டு பார்த்திங்கன்னா குப்பையாக இருக்கும், அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. இங்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதாக பிளேஸ் பார்த்துட்டு அப்படியே போகலாம் கைஸ். ஓகே ப்ரோ, வில் சி. யா, ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. கைஸ், இந்த வழியாக போகலாம் போல் இருக்கு. எஸ், போவோம். செம்மையாக இருக்குல்ல இங்கே பாருங்களே. வாவ், ஐயோ சாரி, சில பல வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நான் எந்திரிச்சு காமிச்சிட்ருக்கேன், பொறுங்க. இங்கே நிறைய வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் அவுட்ரு போயிட்டு கேமரா ஆன் பண்ணுறேன். செம இல்லை இது வந்து நான் கூகுளில் பார்த்தேன். வாவ், வெயிட், நம்ம இங்கே நின்றுட்டு அப்புறமேல் போகலாம்.
செம்ம பிளேஸுங்க. நான் வந்து அந்த பிரிட்ஜில் வந்து ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ்நாடு தமிழ்நாடு அந்த இந்தியா கேம்பா சார்? கேம்ப் எல்லாம் இந்தியா சுத்தமா ஃபுல்லாக ஆல் ஸ்டேட் கவர்ட். கவர்டா? கவர்ட் கம்ப்ளீட். குஜராத் ஒன்லி ரிமைனிங். எத்தனை கிலோமீட்டர் வந்துச்சு டோட்டல் திஸ் ட்ரிப்னா 10,000. 10,000 ராயல் என்ஃபீல்டு எவ்வளோ வரும் மைலேஜ்? 25 கிலோமீட்டர்ஸ். எல்லாம் கேமரா vlog இன் யூடியூப் சேனல். எத்தனை பைக் இது? பைக் எவ்வளோ வந்து ப்ரைஸ் 2.5 lakhs. புது பைக் வாங்கினாரா? புது ஆல்டர் பண்ணார் எல்லாமே. நல்லா இருக்கு. உங்களோட ஏரியா தமிழ்நாடு சென்னையா? மதுரை, நியர் மதுரை. வெரி கிரேட் பிளேஸ். மீனாட்சி அம்மன் டெம்பிள். Altar? Full altar only. Extra box for carrying luggages. இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் எங்க? அதில் இருக்கு. இது கம்பெனி ஸ்பான்சரா? own money. எம்ப்ளாய்? Now only finished college. College finished now only. PG? UG only. UG. எந்த காலேஜ்? கோயம்புத்தூர். இப்போ டைரக்ட் கோயம்புத்தூர் போவார். இங்கே நிறைய இருக்குது ஸ்டேட்ஸ். அவ்வளோதான் ஃபினிஷ். நான் ஒரு 10 கைஸ். நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார்ல, அவர் போலீஸ்னு நினைக்கிறேன். டக்குன்னு என்ன பண்ணார், இங்கே வாங்க போட்டிங் போகலாம் சொல்லி கூட்டி வந்துருக்காரு. என்ன பண்ண போகிறாரு தெரியல. ஃபுல்லாக வந்து நமக்கு இந்த மோட்டார் போட் இருக்குது இவர். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்லாம் கூட வந்தாங்க. அவங்க எல்லாருமே பாருங்களேன், மற்றவங்கள பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு அந்த லேண்டுக்கு அங்கே நிற்கிறாங்க. என்னை இவங்க உள்ளே கூட்டி வந்துட்டாங்க. அல்டிமேட் ஃபீல். செம்மையாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இங்கே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸ்டே பண்ணுறீங்களான்னு கேட்டார். இன்னும் பிளான் பண்ணல. மைண்ட் செட்டை பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். இது ஒரு பாண்டிச்சேரி. ஸோ ஸ்டே பண்ணுங்கள். இங்கேருந்து சீக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே. கைஸ் அல்டிமேட்டாக இருக்குல்ல. சன்செட் டிவி செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருந்தால் பார்ப்போம் என்னன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டுங்க. எங்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். வெரி நைஸ். எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரைடு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. 222 கூட்டுங்க. Here wait. This is rough copy. Please complaint that is there. Yeah. Acknowledgement is there. Yeah. Okay. Very nice. Hey, notary. They are asking this also. Yeah, no. Very cheating. How many is cost? 100 rupees. 100 rupees. In outside. ஓகே. பாண்டிச்சேரிக்கு ஒரு பாபாய் சொல்லுவாங்க.
Yeah. Not yet full. I need to fill. Yeah. Okay. Okay, thank you, sir. Okay. வாய் முழுங்குதோ. தேங்க்யூ. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே பெட்ரோல் போட்டு போங்க, இங்கே 10 ரூபா கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இங்கே வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் கைஸ். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பின்னாடி வெயிட் பண்ணி போட்டுட்டு போகிறாங்கன்னு. ஆப்போசிட்டில் ஒரு பம்பு இருக்குங்க, அதுக்கு அடிக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, இங்கே ப்ரைஸ் கம்மி, அங்கே ப்ரைஸ் கூடன்னு நினைக்கிறேன். 10 ரூபா கூட வரும்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்த பெட்ரோல் பங்க் சஜஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து யானம், அது வந்து ஆந்திரான்னு நினைக்கிறேன். எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணேன்னா, இங்கே இந்தியன் ஆயில் இருக்குது, ஆப்போசிட்டில் இந்தியன் ஆயில் இருக்குது. அவங்க நாம்ஸ் பிரகாரம் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஒரே பிராண்டு கொடுக்க மாட்டாங்க. இங்கே இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இது ஒரு ஸ்டேட்டு, அது ஒரு சிட்டி. ஸோ அதனால தான் வந்து இங்கே 10 ரூபா கம்மிங்கிறதுனால இங்கே பாருங்கள் க்யூவில் நின்று போட்டு போகிறாங்க. அங்கிட்டு யாருமே இல்லைங்க. நம்மளும் இங்கே பெட்ரோல் போட்டு கிளம்பலாம் கைஸ். இந்த ரிவரில் தாங்க வந்து நம்ம போட்டிங் போனோம். அங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்துட்டு நம்ம அந்த போட்டிங் எடுத்து அங்கே ஒரு லைட்டு தெரியுதில்ல. ஸோ அங்கேருந்து கிளம்பி இந்த பாலத்துக்கு கீழே வந்து ஒரு ரவுண்டு போனோம். ஸோ அல்டிமேட் ஒரு ரைடு. ஸோ இப்போ நான் சொல்கிறேங்க அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து சரி இதுக்குள்ளே போயிட்டு வருவோம் சொல்லிட்டு இந்த பாண்டிச்சேரிக்கு நுழைஞ்சோடனே நம்ம பைக் ஸ்டாப் பண்ண இடத்துல அவங்க வந்து பைக் பெருசாக நிப்பாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிப்பாட்டினோடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் வந்தார். சரி யாரோ ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நானும் வந்து பேசிகிட்டு இருந்தேன். நானும் இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஃபாரின் ட்ரிப்லாம் அங்கங்கே போயிட்டு வந்திருக்கேன், நான் நிறைய பேசிகிட்டு இருந்தார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், இங்கே பக்கத்தில் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்க ஆரம்பித்தேன். அவர் டக்குன்னு என்ன பண்ணார், நீங்கள் போட் ரைடு போகணுமா அப்படின்னாரு. நான் அதை பார்த்துட்டேன்னே சரி ஓகே போகலாம், இது பாசிபிள்னால் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். அப்புறம் பார்த்தா சரி ஓகே உங்கள் லக்கேஜெலாம் இங்கே கொண்டு வச்சுக்கோங்க அப்படின்னாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்படி முழிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா போலீஸ்லாம் வந்தாங்க. எல்லாம் வந்தோடனே அவருக்கு சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா இவரும் போலீஸ் போல இருக்குது, சீனியர் ஆஃபீஸராக இருக்கார். நான் எக்ஸாக்டாக என்னென்னு கேட்கல, ஆனால் அவர் பண்ண விஷயத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ என்னென்னா அப்புறமேல அங்கே ஒரு கடையில் கேட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு லக்கேஜ் வச்சாருங்க. வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கடைக்கார்ட்ட சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார், 10 ரூபா மாதம் எடுத்துகிட்டு வந்தார். இவர் காண்டாயிட்டார், கத்தி விட்டார். அவர் வந்து ஒரு 10 ரூபா பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாரா, அதை வச்சுட்டு பெருசாக எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. அது 1.5 லிட்டர் பாட்டில் மாதம் நினைக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து குடிக்க விட்டாருங்க. சரி ஓகேன்னு குடிச்சிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போனார். அப்போ தான் பார்த்தா அவர் கூடயே 2-3 போலீஸ் சேர்ந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. வந்தால் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், அவர் அங்கேருந்து முன்னாடி இருந்து கத்திட்டு இருக்காரு, வண்டி இங்கே நிப்பாட்டு அங்கிட்டு நிப்பாட்டு அப்படின்னு சவுண்ட் விட்டே போயிட்டுருக்காரு. அப்புறம் இந்த போட்டிங் போகிற இடத்துக்கு போன உடனே என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து அந்த லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டு எப்போ போட்டு வந்து கிளம்ப போகுது அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணிட்டா, நீ உள்ளே போங்க அப்படின்ட்டாரு டக்குன்னு. நான் உள்ளே போகிறேன், என்னையை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவங்களெல்லாம் இல்லை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் மட்டும்தான் இருக்கேன், அவங்க எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி எனக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு சரி வாங்க போட் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். நான் வந்து எவ்வளோன்னு கேட்டேங்க, அதெல்லாம் ஒன்றுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கூட்டி போனாருங்க. லைக் வந்து கம்பல் பண்ணி மீன்ஸ் அவர் கூட்டி போனார். இல்லை நான் வந்து அமௌண்ட் தரேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள், என்ன சொல்லவே மாட்டேன்ட்டார். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு இதெல்லாம் கூப்பிட்டாரு. அவங்கெல்லாம் தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் அந்த 3 பேர், நான் ஒரு 4 பேர் சொல்லி அதில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, திருப்பி ஒரு ரோட் சைடு கடையில் போயிட்டு நமக்கு வந்து இந்த மிளகா பஜ்ஜி இருக்குல்ல, ஸோ மிளகா பஜ்ஜி சாண்ட்விச் வாங்கி கொடுத்தாரு. நான் வந்து அதில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். என்ன அப்படின்னா கையில் ஒரு இருக்கும், ஜாக்கெட்டு இருக்கும், ஒரு ஹெல்மெட் எல்லாம் வச்சுட்டு என்னால் வந்து எடுக்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டு முடித்தா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திருப்பி ஏதோ பொறி மாதிரி லைக் அது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது ஏன்னா அந்த டிஷ் பேரே தெரியல, செம்மையாக இருந்துச்சு. அதை வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு திருப்பி சரி கிளம்புறோன்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் ஸ்டே பண்ணுறீங்களா அப்படின்னா, இல்லை ஒரு சின்ன வேலை இருக்குது, எமர்ஜென்சி வேலை, ஸோ வந்து நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஊருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவர் என்ன பண்ணார், சரி ஓகேன்னு சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்து கொடுத்துட்டு டக்குன்னு அது கேக் அது என்னன்னு கூட நான் ஒழுங்காக பார்க்கல, நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நான் அப்புறமேலே சொல்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுருந்துருப்பேன். ஸோ அதை கையில் வாங்கி கொடுத்துட்டு ஜூஸ் திருப்பி வேணுமா கேட்டேன். இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இருந்துட்டு நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி என்னோடய லேப்டாப் வந்து மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவர் நீங்கள் இந்த எஃப்ஐஆர் காப்பியை கொடுங்க சொல்லிட்டு வாங்கி நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ. ஸோ ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒடிசாவில் வந்து எனக்கு தெரிஞ்ச எஸ்பி ஒருத்தர் இருக்கார், நான் அவருக்கு நான் அனுப்பி விட்றேன், கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் சொன்னாருங்க. பாருங்கள், நான் இந்த ஏரியாவுக்கு நுழையும் போது ஆக்சுவலாக வந்து இத்தனை நாள் ட்ரிப்பில் இன்றைக்கி தான் வந்து நான் எதுவுமே விளாக்லாம் பண்ணல அதிகம். நான் என்ன பண்ணேன்னா லைக் வந்து ஒரு மாதிரி சேடாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ண நினச்சேன், பட் உள்ள ஃபேக்டை சொல்லணும்ல. ஸோ ஒரு மாதிரியே இருந்துச்சு. நான் வந்துட்டு ட்ரை பண்ணி வந்துட்டே இருந்தேன். ஜஸ்ட் சாங் மட்டும் கேட்டுட்டு, ஹெல்மெட்டில் சாங் கேட்டுட்டு அப்படி வந்துட்டே இருந்தேன். ஈவினிங் வந்தோடனே ஃபுல் வைப்புங்க. இது எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம யதார்த்தமாக போனோம், பார்த்தா அல்டிமேட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்க்கு அவங்க கூட அந்த போலீஸ்லாம் வந்து பேசிட்டு செம்மையாக சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. நல்லா பார்த்துக்கிட்டாங்க கைஸை. வந்துட்டு என்ன நீங்கள் அங்கே இருந்துச்சு, தமிழ்நாடு பீப்புளெலாம் அவ்வளோ சூப்பர் பீப்புள் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே பெட்ரோல் போடாதீங்க, சாரி வெளியில் பெட்ரோல் போடாதீங்க, இங்கே வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு யானமில் போட்டிங்கன்னா 10 ரூபா கம்மியாக வரும்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் ரூட் பார்த்துட்டு இருந்தேன். வேறு ரூட்டில் போகாதீங்க, இந்த ரூட் எடுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் ரோடு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனாங்க. இதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சு. ஸோ டூ குட். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கெல்லாம் என்னங்க திருப்பி பண்ண போகிறோம் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இந்த மாதிரி தான். ஸோ ட்ராவல்னாலே சர்ப்ரைஸ் தாங்க. சர்ப்ரைஸ்னாலே ட்ராவல். ட்ராவலில் இருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் வேறு எதுலையுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சீரியஸாக அந்த மாதிரி இருக்காது. டூ குட்டுங்க. எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதா? நிறையா டைம் வந்து வைட் ஆங்கிளில் இருக்கும், இல்லாட்டி வந்து வச்சுக்கோங்களேன் நல்லா பேசிகிட்டு இருப்பேன். சரி வீடியோ கட் பண்ணலான்னு கட் பண்ணுவேன், அப்போ தான் வீடியோ ஆன் ஆகும். இன்றைக்கி கூட அந்த மாதிரி நடந்துச்சு. அது என்னென்னா அந்த ஃப்ளோவில் பேசினது நல்லாயிருக்கு. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா மோட்டோ விலாக் பொறுத்தளவுக்கு என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா பண்ணக்கூடிய இதுலேயே வந்துட்டு இதுவும் மோட்டோ விலாக் வந்து எப்படின்னா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் ஆன் டைமில் என்ன தோணுதோ அது பேசக்கூடியதான் இருக்கும். வேறு எந்த கேட்டகரியில் அது வரும்னு எனக்கு தெரியல. பட் இப்போ நான்லாம் வந்துட்டு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த சுச்சுவேஷன் என்ன தோணுதோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ இங்கே இருக்கோம், இங்கே போகிறோம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா புது மாப்பிள்ளை மாதிரி அப்படியே வந்து சந்தோஷமாக இருப்பேன். ஸோ அதுதான் அந்த லைவில் எனக்கு என்ன ஒரு மொமெண்ட் இருக்கோ, எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்கோ அதை வந்து நான் அப்போ தோன்ற வச்சு நான் அப்படியே சொல்லிடுவேன். ஸோ அதுதான் வந்து மோட்டோ விலாகில் இருக்குன்னு நினைக்கிறேன். சில நேரம் போர் அடிக்கும், சில நேரம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்போதுமே வந்து இப்போ மோட்டோ விலாக்னா ஜாலியாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேங்க. அது இதுலேயும் வந்துட்டு எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சில நேரம் வீடியோ பண்ணும்போது சாக்கு இதெல்லாம் பேசணுமா சாக்கு வச்சிரு அப்படின்லாம் கூட சில நேரம்லாம் தோணும். என்ன அப்படின்னா அந்த இடத்துல நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே கைஸ், அப்படியே போயிட்டே இருப்போம். நான் விட்டால் கதையாக பேசிகிட்டு இருப்பேன். சில நேரம் எதுவுமே பாயிண்ட் வராது, சில நேரம் திறந்தால் வாய மூட மாட்டேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டே இருப்போம் கைஸ். இது ஒரு செம பாலங்க, அல்டிமேட்டு. ஆனால் என்ன நம்ம நைட் டைமில் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக வந்து பகல் நேரத்தில் போனால் அந்த சீனரிஸ் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே வந்து இது பண்ண முடியுது. இங்கே இருக்க அதே மாதிரி இந்த ரிவரில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரம்மபுத்திராவில் இருக்க மாதிரி அங்கங்கே சின்ன குட்டி ஐலாண்டு அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் ரோடு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக விஜயவாடா போகலைங்க, விஜயவாடா போகலை. ஏன் அப்படின்னா நம்ம அங்கேருந்து வரும்போது விஜயவாடா வழியாக தான் வந்தேன் நான். சரி நம்ம ஏன் வந்து இப்போது கோஸ்டல் ரோடு, ஆக்சுவலாக கோஸ்டல் ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை தான் சொல்லுவாங்க, நம்ம விஜயவாடா போகிற வழி தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அப்படியே வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி லைக் சீக்கு பக்கத்தில் நியர்பையில் என்ன ரோடு இருக்கோ பேரலாக, ஸோ அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்திருக்கேன். மீன்ஸ் எதுக்கு ஹைவேலேயே போய்கிட்டு இந்த மாதிரி உள்ளே கொஞ்சம் பூந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த சைடு வந்துருக்குது. அதுவும் நேற்றுலாம் போன அந்த நம்ம பேபியை அழகாக எடுத்து வச்சுட்டு போனோம் பார்த்தீங்களா போட்டில், வாரே வா, அதெல்லாம் வந்து அல்டிமேட்டுங்க. இப்போ பார்த்துட்டிங்க நம்ம கோதாவரி ரிவரில் போயிட்டுருக்கோங்க. கோதாவரி ரிவரு. இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அப்போ போட்டிங் போனோம் இல்லையா, அதுவும் கோதாவரி ரிவர் தாங்க. நான் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன். அல்டிமேட்டில் அவ்வளோ கிளியராக இருந்துச்சு கைஸ் அந்த தண்ணி வந்துட்டு. நம்ம இங்கே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். பெருசாக வந்து ஃபோட்டோவில் எதுவும் கிளியராக தெரிய போகிறதில்ல, பட் ஒரு மெமரிக்கு இருக்கட்டும். இங்கே நிப்பாட்டலாமா பைக்கை? நிப்பாட்டலாம் ஃபார் அ வைல். வா, என்னங்க முட்டு சந்தா? வெயிட், வில் சி. திஸ் இஸ் த ரோட் ஆர் யா? திடீர்னு வந்து இப்படி நின்றுச்சா, அங்கிட்டு ஒரு ரோடு இருக்குது, பின்னாடி ஒரு கார் வந்துட்டுருக்கு. இதில் இறங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்மளே பார்த்து அவங்கள வந்துட்டாங்க. யா, குட் ரோட், யூ கேன் கம். பட் ஒரு வண்டி மாட்டிக்க வேண்டி பார்த்துக்கோங்க. ஓ எல்லாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்குல்ல, அதனால் வந்துட்டு அப்படி தான் இருக்கும். ஓகே,
லாரி எந்த வழியாக போகிறாங்க? அந்த வழியாக தான் போகுது. சொல்ல முடியாது கைஸ். வந்து அந்த சேத்துக்குள்ளே அந்த கார் மீன்ஸ் மாற்றத்துக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மற்ற காரில் எப்படி போச்சுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் இதே ரோட்டில் நம்ம வரும்போது இந்த ரோடெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு வைபாக இருக்குன்னு மட்டும் நான் வந்து ஷுவராக சொல்லுவேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த ஒரு ரோடு நான் சூஸ் பண்ணது. ரியலி அல்டிமேட். அந்த கோஸ்டல் ரோடு ஃபுல்லாக. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம ஃபோட்டோ கேலரி மேப் எடுத்து பார்த்தோன்னா அப்படி வரிசையாக இருக்கும். ஆல் இண்டியா ஃபுல்லாக எங்கே நம்ம போயிருக்கோமோ அப்படி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அது பார்க்கும்போதே அப்படி இருக்கும். சின்ன வயசுலலாம் வந்துட்டு லைக்கு எப்படி சொல்கிறது, உட்காந்து நமக்கு சோஷியல் சயின்ஸ்லாம் வந்து மேப் குறிச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கங்கை, கோதாவரி, பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ரிவர் நேம்லாம் குறிச்சிட்டு இதுதான் ஹிமாலயாஸ், இதுதான் இது அப்படி இப்படின்னு வந்து மேப்பில் பார்த்துக்கிட்டு இருந்த நாள் போய் இப்போ வந்து நம்ம அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்றக்கப்போ அது அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. என்ன விழுந்துச்சு அப்பா, ஷோல்டரில் சரியான அடிங்க. எவ்வளோ பெரிய பள்ளம் தெரியுமா? என்ன விழுந்துச்சு? நத்திங். नहीं कोई प्रॉब्लम नहीं. ஓகே அவங்களே நிப்பாட்டி பார்க்குறாங்க. அப்பா அம்மா கைஸ், என்ன ஆச்சுன்னா பொறுங்க, நான் அந்த இடத்துக்கு கூட்டி போய் நான் காட்டுறேன். முதுகு ஒடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். போங்க, சரியான பள்ளம், ஒன்றுமே தெரியல. வாட்டர் கேன் மட்டும் ஜம்ப் ஆகி கீழே விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பள்ளத்தை பாருங்கள். வெயிட், நம்ம போவோம். அந்த இப்போ பைக்கில் போனாங்க பார்த்தீங்களா, அவங்க இதை லைவாக பார்த்துருக்காங்க. அதனால தான் வந்துட்டு அவங்க ரிட்டன் கிளம்பி வந்திருக்காங்க. கோப்ரோலாம் கீழே தொங்கிருச்சு அப்படியே. இந்த பள்ளம் தான். ஆனால் நான் வந்த வேகம் ஒரு சைஸாக வந்தேன். எங்கே யாரோ குடிச்சிட்டு இருக்காங்க கைஸ். இந்த பள்ளம் பார்க்க இதில் நார்மலாக தெரியுதுங்க. இப்போ நான் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து அதில் ஒரு 100ல் வந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களே. நான் ஏன் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா, இன்னுங்க சூடாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது பெயின் எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏற்கனவே பேக் பெயின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவ்வளோ சூடாக இருக்குங்க. இந்த மாதிரி பள்ளமா இதில் வந்து ஒரு 80க்கு மேலே வந்து 80 100 இருக்கும்னு நினைக்கிறேங்க. விட ஓட்டியும் டம்முன்னு அடிச்சிச்சு பாருங்கள். அப்படி மொத்த வெயிட்டும் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லைங்க. எத்தனையோ பள்ளத்தில் வந்து தெரியாமல் விட்டுருக்கேன். பட் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரில இது எந்த அளவுக்கு பெயின் எடுக்க போகுது அப்படின்னு. இதுதான் நைட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு என்ன சொல்கிறது, வேலை அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தானே ஆகணும். மச்சிலிப்பட்டினம் வந்தாச்சுங்க. ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ். ஏதாவது ரூம்ஸ் பார்ப்போம். ஓகே, இதுதான் மச்சிலிப்பட்டினமா? என்னாச்சு கைஸ்? நிறையா பார்க்க முடியுது இந்த மாதிரி. நம்ம ஒரு 2-3 ஸ்டேட்டில் பார்த்தேன். அங்கங்கே ஒரு 30-40 பேர் மொத்தமாக நிற்கிறாங்க. அது சண்டை போடுறாங்களா இல்லை வந்து என்ன பிரச்சனை, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆனால் அங்கங்கே இந்த மாதிரி நிற்கிறாங்க. அதேமாதிரி போலீஸ்லாம் வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் கன்று வச்சுட்டு, எல்லாம் குட்டி குட்டி கன்லாம் கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய கன்று வச்சுட்டு நிற்கிறாங்க. வைப்பு தாங்க. ஓயோ யா. இப்போ 2 பேர் வந்தாங்க. வந்து நல்லா உழப்பிட்டு வந்து ஏதோ கேட்டாங்க. நான் வந்து தெலுங்கு தெரியாதுங்க அப்படின்னேன். அப்புறம் ஹிந்தியில் பேசினாங்க. ஹிந்தியும் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா திருப்பி ஹிந்திலையும் தெலுங்கு மாற்றி பேசினா நான் என்ன பண்ணுவேன்? பார்த்துட்டு தமிழ் இங்கிலீஷ் தான் தெரியும், ஹிந்தி தோட கொஞ்சம் தெரியும் அப்படின்னு கேட்கவே இல்லை கடைசி வரைக்கும்.
இங்கே கேட்போம் என்னான்னு சொல்லிட்டு. ஓயோ 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 ஆமாம் எவ்வளோன்னு தெரில. வில் சி. ரிசப்ஷன் அங்கே இருக்கா, உள்ளே தள்ளி இருக்கு. போய் கேட்டு வரேன் என்னான்னு.